ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நானும் அம்மா தம்பி 3 பேரும் வந்து வெள்ளரிக்காய் பறிக்கிறதுக்காக வந்து காட்டுக்கு வந்திருக்கோம். தம்பி அம்மா வந்து வெள்ளரிக்காய் பறிச்சிட்ருக்காங்க. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு பறிக்க போகணும். இந்த காடை பார்த்தா தெரியும், முன்னாடி எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் புறம் மஞ்சளாக மாறிடுச்சு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால பூரா மஞ்சளாக மாறிடுச்சு. தம்பி கையில் தூக்கி போடுறான் பாருங்க. அந்த காயில் வந்து நம்ம ஒரு வாரமாக வந்து வெள்ளரிக்காய் பிடுங்கலை, அதனால் காய் பூரா பெரிய பெரிய காயாக வந்து மாறிடுச்சு. அந்த காயெல்லாம் வியாபாரிகள் அதனால் எடுக்க மாட்டாங்க. அதனால தான் தம்பி பிடுங்கி தூக்கி எறிஞ்சிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், இந்த காயெல்லாம் வந்து வேஸ்ட்டான காய். இதுவும் வேஸ்ட்டு. நம்மலாம் வந்து அப்படியே வெள்ளரி பழத்துக்கிட்டோம்னா யூஸ் ஆகும். ஆனால் மழையாக பெய்யறதுனால உள்ள வெள்ளரி பழம் போட்டாலும் அப்படியே இந்த மழை தண்ணிக்கு ஃபுல்லாகவே அழுகி போயிருன்றதுனால பூரா வெள்ளரிக்காயெல்லாம் பிடுங்கி கீழே போட்டுட்ருக்கோம். தண்ணிலாம் நிற்கிது பாருங்க. நம்ம நடந்து போகிற இடத்துல புறம் பாருங்க தண்ணி நிற்கிது. அந்த காடு ஃபுல்லாகவே ரொம்ப தண்ணி நிற்கிது. நம்மள மாதிரியே வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வெள்ளரிக்காய் பறிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ சகதிலையும் நம்மள மாதிரியே எல்லாருமே வந்து வெள்ளரிக்காய் பறிச்சிட்டு இருக்காங்க. இந்த நடந்து போகிற பாதையெல்லாம் பாருங்க எவ்வளோ தண்ணி கிடக்குது. இந்த காட்டுலலாம் நிறையா தண்ணி கிடக்குது. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்ம செல்லில் அவ்வளோ குவாலிட்டி இல்லாதனால அவ்வளோ ஜூமில் தெரியல. அம்மா கையில் வச்சுருக்காங்க பாருங்க, நல்லா பெரிய பெரிய காயாக இருக்குது. பறித்து வாளியில் போட்டுட்ருக்காங்க. தம்பியும் வந்து கூடையில் வச்சு பறிச்சிட்ருக்கான். நம்ம காட்டில் வந்து ஒரு வாரமாக வந்து வெள்ளரிக்காய் பறிக்காதனால எவ்வளோ பெரிய வெள்ளரிக்காய் இருக்குன்னு பாருங்கள். பூரா வந்து பெரிய பெரிய காயாக வந்து கிடக்கு. பூரா பெரிய பெரிய காயாக தான் இருக்குது. பாருங்கள், நம்ம காலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சகதியாக இருக்குன்ட்டு. பூரா வந்து மழையாக பெஞ்சு நம்ம நடக்க முடியல. செடிக்குள்ளெல்லாம் நடந்தோம்னா செடி ஃபுல்லாகவே மிதிக்கிற மாதிரி இருக்குது. பூரா செடியும் நடந்தே பூரா சேதப்படுத்துன்றதுனால தான் நம்ம ஒரு வாரமாக காட்டுக்குள்ளே இறங்கலை. இன்னைக்கு தான் வந்திருக்கோம். இவ்வளோ காய் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் தான் வந்து வெள்ளரிக்காய் பறிச்சிருக்கோம். அதில் எவ்வளோ காய் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.